எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்மளை இயக்கிறது உணவு. நம்ம எதை செய்யணுன்னாலும், நம்ம ஒரு பேசணுன்னாலும், நம்ம ஒரு செய்கை செய்யணுன்னாலும் எதுக்குமே உடம்புக்கு சக்தி தேவை. பல பேர் இப்போல்லாம் சோர்வாக இருக்குன்றாங்க. எதுக்கு சோர்வாக இருக்குன்றது? சோர்வு ஏன் வருது? பற்றாக்குறை. உடம்புக்கு தேவையானது கொடுக்கலன்னா பற்றாக்குறை. அதுக்கு உடம்புக்கு தேவையானது எல்லாமே கொடுத்தாகணும். ஒரு நாளைக்கு 50 ml பிளட்டு உற்பத்தி ஆகணும்னு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அப்படி அது உற்பத்தி ஆச்சுன்னா பற்றாக்குறை கிடைக்காது. விட்டமின்ஸு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஏபிசிடி கே B12 எல்லா விட்டமின்ஸும், கொழுப்பு, புரோட்டீனு, மினரல்ஸு எல்லாம் ஒரு அளவு கொஞ்சம் உடம்புக்கு தேவை இருக்கு. ஏன்னா நம்ம உடம்பு உழைக்க அது அப்படியே காலி ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது அதுக்கு திரும்பவும் நம்ம பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த சோர்வு இல்லாமல் சில பேர் என்ன ஒரு டைம் சொல்லுவாங்க, அம்மா தேனி மாதிரி செஞ்சுக்கிட்ட பகலெல்லாம் உழைப்பேன் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன உனக்கு டயர்டே ஆகாதா? எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் ஒர்க்கர்ஸ் எல்லாம் டயர்ட் ஆகிடுறாங்க. அவ்வளோக்கும் வேலை செய்ய வேண்டியவங்க அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க. வெளியில் போயிட்டு வந்தால் டயர்ட் ஆகிட்டு ஹப்பான்னு படுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. என்கிட்ட என்ன கேட்பேன், ஏக்கா நீ என்ன நீ உனக்கு டயர்ட் ஆகாதா அண்டு உடனே நான் வேலை செய்ய தொடங்குவேன். சாப்பிட்டா எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போது நான் அந்த ரெஸ்ட்ன்றது இருக்குது, சாப்பிட்ட உடனே கூட அடுத்த வேலையில் இறங்கிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப பிரிஸ்கா. என்னென்னா நமக்கு அது பழக்கத்தில் வர்றது கூட இருக்குது. நம்ம எதை செய்கிறோமோ அது பழக்கம். கொஞ்சம் நம்ம படுத்து பழகணுன்னா படுக்கிறதுக்கே தோணும். வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நம்ம யோசிச்சுக்கினே இருக்கணும், படுத்துக்கிட்டே யோசிச்சுப்பாங்க சில பேர் அப்படியே படுத்துக்கிட்டே யோசிப்பாங்க. சில பேர் வேலையில் ரொம்ப நம்ம பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் யோசனைக்கு கூட குறையும். இப்போ நமக்கு இந்த செல்ஸ் அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம், புது செல்ஸை உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது புது செல்ஸும் நம்ம உற்பத்தி பண்ணணுன்ற லெவலில் இருக்கும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்டு உள்ள உணவுகளாக சாப்பிட்ணுன்றது உங்களுக்கு. காய்கனிகள், பழங்கள், நவதானியங்கள் அதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டா போதும். நம்ம ரொம்ப கடின உழைப்பு செய்கிறவங்க யாருமே கிடையாது இப்போது. அதனால் உழைப்பு கம்மியாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா போதும். ரொம்ப சாப்பிட்டா திரும்ப ஊலஸ் அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் இதாகும். அதிகமாக சாப்பிட்டு பிரச்சனை வர்றது கூட இருக்குது. கால்சியம் அதிகமானாலும் கல் உற்பத்தி ஆகும், அயன் அதிகமானாலும் கிட்னி ப்ராப்ளம் வருது. இப்படி ஒவ்வொன்றும் அதிகமானாலும் இது. இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்டில் காய்கள், பழங்கள், அதை தவிர அதிகமாக இருக்கிற சில இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் ரொம்ப ஜாஸ்தியாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அப்போது அது கம்மி குவான்டிட்டி சாப்பிட்டா கூட நமக்கு தேவையானது அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டை நமக்கு கொடுக்கும். அது சில இது நம்ம பார்க்கலாம். ஒன்று ஆங்கூர் திராட்சைன்னு இருக்குது. நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் அது சீட்ஸ் சாதாரண திராட்சை விட அதில் 3-4 சீடு அதிகமாக இருக்கும். சீடில் தான் ஆன்டி ஆக்சிடென்ட். கிரேப் சீட்ஸ் பார்த்தீங்களா? கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இது அந்த கேன்சர் செல்ஸை அழிக்குதுன்றாங்க. கிரேப் சீட்ஸ் பாருங்கள். இந்த சீட்ஸு தனியாக கூட அமேசானில் விற்கிதுன்றாங்க, காஸ்ட்லின்றாங்க கொஞ்சம். ஒரிஜினல் நம்ம அது பதில் இந்த இது பாருங்கள். நான் இதை ஒரு லேடிக்கு நான் காட்டும்போது அவங்க கேன்சர் பேஷண்ட்டு, அம்மா நான் கூட வாங்கணும், எங்கே கிடைக்குது சொல்லுங்க. நான் சொன்னேன், பன்னீர் திராட்சை நான் இது எப்படி சேகரித்தேன்னா, பன்னீர் திராட்சை சாப்பிட்டு அந்த சீடெல்லாம்
எடுத்து வைக்கிறது, ஒரு தண்ணியில் போட்டு போட்டு போட்டு. அப்பப்போ நம்ம பன்னீர் திராட்சை சாப்பிட்டாவே பூஸ்ட் கொடுக்குற மாதிரி உடம்புக்கு எனர்ஜி இல்லாதவங்கெல்லாம் பன்னீர் திராட்சை அப்பப்போ வாயில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால், நான் சொல்லுவாங்க கட்டி வச்சிடணும், அப்படி ஒரு கயிறை போட்டு கட்டிடணும், அதுக்கு அந்த கொத்தெல்லாம் அப்படி கட்டிடணும். கட்டிட்டு அப்போ வெளியே வேலை போயிட்டவங்க நான் முடியாதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கும்போது வாயில் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா விதையெல்லாம் வந்து ஒரு தண்ணி, ஒரு பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி வச்சு, ஒரு இதில் தண்ணி வச்சுட்டு, ஒரு டம்ளரில் கூட தண்ணி வச்சுக்கலாம், அதில் வச்சுட்டு சீட்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கணும். நல்லா கழுவிடணும். அப்புறமா சீடெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு சுத்தமாக 2-3 தடவை நல்லா கழுவிட்டு காய வைக்கணும். காய வச்சுட்டு அப்படி தயார் பண்ணது தான் வந்து இந்த கிரேப் சீட்ஸு. நல்லா காஞ்சிது. அது நம்ம இந்த ஒரு இது வச்சு கடாயி சூட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கடாயை கொஞ்சம் சூட் பண்ணி வச்சுட்டு, கடாயில் கூட பாட்டம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் அந்த கடாய் வந்து இந்த தீஞ்சா மாதிரி ஆகிடாது. நீங்கள் வந்து இந்த இரும்பு கடாயாவது நல்லது தான், இரும்பு கடாய் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வச்சுருக்கிற கடாய் என்னென்னா, கீழே பாட்டம் வந்து இந்த இது போட்டு வச்சுருப்பாங்க, செம்பா என்ன சொல்லுவாங்க, அந்த இது இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லி இது தான். அதில் நம்ம எது செஞ்சாலும் அது சூடான அப்புறமா தீயாது. நம்ம வெறும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு கடாய் வச்சோன்னா, நம்ம ஃப்ளேம் வந்துச்சுன்னா டக்குன்னு அது சூடாயிட்டு ஒரு மாதிரியாக படால்னு வெடிக்கும். இது அப்படி கிடையாது. கீழே இருக்கிற பாட்டம் திக்னஸ்ஸு, அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அதில் தயார் பண்ணுறாங்க இப்போல்லாம். பால் கிணத்துலேருந்து கொஞ்சம் அதில் தயார் பண்ணுறாங்க. அதில் தயார் பண்ணால் சூடு வந்து பரவலாக வருதுன்றாங்க. நான் வச்சிருக்க ஒரு கடாய் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அதில் அப்படி தான் நான் என்ன பண்ணுவேன், பற்ற வச்சுட்டு ஆஃப் பண்ணுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீட்ஸ் என்ன பண்ணுவேன், ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சூட்டில் இந்த சீடை போடுவேன். போட்டால் இது சீட்ஸ் எந்த நம்ம அரைச்சாலும் சொல்கிறேன், மிக்சியில் போட்டு சீட்ஸ் நிறைய எல்லாத்துலேயுமே நம்ம இது சரி. அதே மாதிரி இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஆலி விதை. இது வந்து இதுவும் அப்படி தான். நான் என்ன பண்ணுவேன், இது கட் பண்ணி இதை எடுத்துகிட்டு இந்த ஆலி விதையை எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்குதா பார்த்துட்டு அப்படியே அந்த கடாய் சூடான கடாயில் போடுவேன். போட்டு சூடான கடாயில் தான் போடணும், அது எரிஞ்சிக்கின்னு இருக்கக்கூடாது. எரிஞ்சிக்கின்னு இருந்தால் இதோட இருக்க குணமெல்லாம் போயிடும். சூடான கடாயில் போட்டால் இது கொஞ்சம் சூடாகும். ஸ்லைட்டாக சூடாச்சுன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன், இதுவும் சரி அந்த கிரேப் சீட்ஸும் சரி அப்படியே பாட்டிலில் போட்டுக்குவேன். அதே மாதிரி கொய்யா சீட்ஸு நல்லா நிறைய சேர்த்து வச்சுருக்கிறேன் நான். சிவப்பு கொய்யா சீட்ஸு வேறு மாதிரி இருக்குது, இந்த சீட்ஸ் வேறு மாதிரி இருக்குது. சாதா கொய்யா இது அதெல்லாம் அப்போ இது இப்போ எப்படி நம்ம அது வந்து நான் அந்த கொய்யா வந்து ஜூஸ் எடுக்கும்போது மிக்சியில் போட்டால் அது எப்படியும் சீடு வந்து அது அறைய இதாகிறது கிடையாது. அப்போது அந்த ஜூஸுக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக வந்துடுது. அந்த தனியாக ஃபில்டர் பண்ணி நான் ஜூஸ் தனியாக குடிச்சிடுவேன். அந்த சீட்ஸ் வந்து நான் தனியாக எடுத்து நல்லா கழுவி நல்லா காய வச்சு சின்ன மிக்சியில் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். அதுவும் இதே மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுட்டு நம்ம என்ன ஜூஸ் குடித்தாலும் அதில் ஒரு ஸ்பூன் அதில் போட்டு அப்படி குடிச்சிட்டா சீட்ஸில் அவ்வளோ குணம் இருக்குது. பூசணி சீட்டில் விட்டமின் டி இருக்குது. நல்லா விட்டமின் டி பற்றாக்குறைன்றாங்களே, நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. பூசணி விதையில் விட்டமின் டி இருக்கேன்னு தெரியல. அதே மாதிரி கொத்தமல்லி விதையில் விட்டமின் டி இருக்குது, சமையலுக்கு யூஸ் பண்ணுற இது, அதுவும் தெரியாது நிறைய பேருக்கு. வெயிலில் வர விட்டமின் டி மட்டும் தெரியுது, ஆனால் வெயிலில் போகிறது கிடையாது. அவங்க விட்டமின் டி வெயிலில் வரும்னு தெரியும் எல்லாருக்கும், நிறைய பேருக்கு. இதில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியாது. காளானில் விட்டமின் டி இருக்குது. காளான் விட்டமின் டி பற்றாக்குறை நமக்கு ரொம்ப எல்லா விதமாகவும் பாதிப்பு. உடம்புக்கு விட்டமின் டி கண்டிப்பாக தேவை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். வெயிலில் இருக்கிறது நல்லது தான். நமக்கு ஏதோ ஒரு நேரத்தில் 20 நிமிஷம் ஏதோ டைமில் வெளியில் சுற்றுறவங்களுக்கு தானாக வந்துடும் வெயில். இது ஐடின்னு
அங்கேயே உட்காந்துக்கிட்டு வெயிலையே பார்க்காத ஜனமெல்லாம் இந்த காலத்தில் காலம் மாறி போச்சு, எல்லாம் தலை கீழாக மாறி போச்சு. அதனால எல்லாம் பற்றாக்குறையாகவே இருக்கிறாங்க. இப்போ வந்து சரி, நம்ம வந்து பற்றாக்குறையை குறைக்கிறது எப்படின்னு, ஆங்கூர் திராட்சை சீட்ஸ், இப்போ நம்ம உங்களுக்கு வந்து இந்த கிரேப் சீட்ஸு காட்டினேன், அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட கேன்சர் செல்ஸை அழிக்குதுன்றாங்க. அந்த அளவுக்கு அதில் குணம் இருக்குது. அப்போ நம்ம இந்த சீட்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஆங்கூர் திராட்சையில் ஒன்றுத்தில் இவ்வளோ பெருசாக இருக்கும். பழத்தை சாப்பிட்டுடணும், பழத்தையும் சாப்பிட்டுட்டா, பழத்தை சாப்பிடும்போது மென்று சாப்பிட்டுனான்றாங்க. மென்று சாப்பிட்டுட்டா நல்லா இதான், சில பேர் நல்லா மென்று சாப்பிட்டுடுறாங்க. அது ஆங்கூர் திராட்சையில் இருக்க சீடு வந்து அதோட மென்று சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. மாமூலாக இந்த பன்னீர் திராட்சையில் கூட ரொம்ப நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஆங்கூர் திராட்சை காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2, 2 பழம் சாப்பிட்டாவே அதில் இருக்க அதை மென்று சாப்பிடணும். அந்த கொட்டையோட கரெக்டாக உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு நாளைக்கு தேவையானது கிடைச்சிடுதுன்றாங்க. பாருங்கள் எப்படி இருக்காத. ஆங்கூர் திராட்சை கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் நான்லாம் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா அதில் குணம் இருக்கேன்றதுனால தான். அதில் இருக்க சீடு 4 இருக்குது, கிட்டத்தட்ட 4 கூட இருக்கும் கொஞ்சம் பெருசாக. பன்னீர் திராட்சையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பன்னீர் திராட்சையும் நல்லா ஜூஸ் எடுத்து குடிக்கிறது, அதில் இருக்க சீடு நான் இப்படி தான் எடுத்து வைக்கிறது. வாங்கிறதுன்றது நம்ம எதையுமே இந்த காலத்தில் நம்ப முடியலையே வெளியில். இது மாதிரி நம்ம நேச்சுரலாக பார்த்து இது பண்ணாதான் ஒன்று. எல்லாம் வியாபாரம்னு வேறு லெவலில் இருக்குது நாடு. நான் முதல்ல இருந்து சொல்கிறதெல்லாம் இப்போது அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் அந்த லெவலுக்கு வந்து அதை சொல்கிற லெவலுக்கு ஆகிப்போச்சு. நான் எப்போவோ சொல்லியிருப்பேன், அது என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ வருஷம் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அது வந்து இப்போ பப்ளிக்காக வெளியில் சொல்கிற லெவலில் நிறைய விஷயம் நடக்குது. நான் அனுபவத்திலேயே உணர்ந்து சொல்லியிருப்பேன். அந்த அனுபவத்தில் உணர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இப்போ தான் அவங்க அனுபவத்தில் வருது போல இருக்குது. இப்போ என்னன்னா அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க நிறைய பேர். பாருங்கள் எப்படி இருக்குது கதை. ஆங்கூர் திராட்சை விஷயம் எப்படி இருக்கும்போது அதுக்கு மாற்றாக ஏதாவது யோசிக்கணும். அது கிடைக்கலன்னும் போது அது சீசனில் கொஞ்சம் நல்லா ஆங்கூர் சீசனில் கிடைக்கும்போது நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதுளை இருக்குது பாருங்கள், நாட்டு மாதுளை விதை வந்து கெட்டியாக இருக்கணும். அந்த விதையில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் மாதுளையோட விதை நல்லதான். அதனால தான் ஏவிஜி ரெட்டி கேட்பார், நாட்டு மாதுளை விதை இருக்கிற மாதுளை கிடைக்குமான்னு கேட்பார். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு லங் கேன்சருக்கு அந்த இது இருக்குது பாருங்கள், கொடியாக இருக்கும், முசுமுசுக்க கொடியாக அங்கங்கே மானவரியாக இருக்கும். நான்லாம் பார்த்து நினைப்பேன், ஏவிஎம் ஸ்டுடியோ ஆண்ட வெளியிலலாம் அப்படியே படர்ந்து இருக்கும். நான் எங்கே போனாலும் எனக்கு கண்ணில் மூலிகைங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன். அது என்னமோ அது பழக்கமாகி போச்சு எனக்கு. எங்கே போனாலும் அந்த மூலிகைங்களை டெல்லியில் கூட நான் வந்து வெளியில் இருக்கிற மூலிகைங்க பார்த்து அங்கே வீடியோ எடுத்து போட்டப்போ எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் உங்கள் மைண்ட் வந்து மூலிகைங்களையே இருக்குதுன்ட்டு. ஏன்னா அதில் குணம் இருக்குது. ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒரு குணம் இருக்குது. மனுஷனுக்கு தேவையான குணங்கள் அதில் இருக்குது. ஆனால் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் எந்த மூலிகையும் யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப இது தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி நல்லா தெரிஞ்சு அது 100க்கு 100 தெரிஞ்சாதான் அந்த மூலிகையை யூஸ் பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு இது வந்து மாதுளை விதை இருக்கிற முசுமுசுக்கியை கேட்பார். முசுமுசுக்கு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெயிட்டு போட்டு எடுத்துக்கிறேன். எங்கே பார்த்தா மண்டி கிடக்கும் அந்த டைமில் முசுமுசு. அது லங் கேன்சருக்கு ரொம்ப நல்லது. லங் கேன்சர் வராமலே கூட தடுத்துக்கலான்றாங்க. முசுமுசுக்கியை அப்பப்போ வாரத்தில் ஒரு நாளாவது அதை சாப்பிட்டா, கஷாயம் போடுறவங்க 2-3 இலையை போட்டால் கூட போதும். தண்ணியை சூடு பண்ணி 2 இலையை போட்டு அது கஷாயம் வடிகட்டி அதோடு சேர்த்து தூதுவலை அது மாதிரி இந்த இது கற்பூரவல்லி ஒரு இலை போட்டால் கூட நல்லா கஷாயம் பெஸ்ட்டாக வரும். வாரத்தில் 2 நாள் குடித்தா கூட போதும். அந்த மாதிரி நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பை நம்ம மாற்றிக்கணும்.
அது பசங்களுக்கும் நல்லது. பசங்களுக்கும் ஒரு டம்ளர் கொடுத்து குடின்னு சொன்னால் கஷாயம் குடிப்பாங்க. அவங்க அந்த லெவலில் போயிடுவாங்க. வெளியில் இருக்கிற உணவை வந்து பசங்களுக்கு பழக்கம் பண்ணாதீங்க. அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதில் இருந்து தான் நோய் வர்றதே. அதுதான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாமல் அந்த ஹோட்டலில் அவங்க வேத்து செஞ்சுக்கிட்டு அப்படியே புகை வரா மாதிரி அப்படி இது பண்ணி அப்படியே ஃப்ரைடு இதெல்லாம் பண்ணுறது. அங்கே போய் நிற்கிறாங்க கூட்டம். ரொம்ப நோய் ஓவராக பெருகி போகிறதுக்கு அதுதான் காரணம். கேன்சர் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு பெட் இல்லாத லெவல் வரும், ஹாஸ்பிட்டல் லெவல் போகிறதுக்கு காரணம் அதுதான். வெளி உணவெல்லாம் தவிர்த்துடணும். அதை பார்த்தா ஒருத்தர் செய்கிறத பார்த்தா மற்றவங்களும் அதே தான் செய்வாங்க. பசங்கள்லாம் இதாகிடும், பசங்களுடைய லைஃபே வீணாகிடும். அடுத்த ஜென்ரேஷன்ன்றதே ஒன்றும் இல்லாத லெவலுக்கு ஆகிடும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை வந்து பெரியவங்க பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு செலவு பண்ணிக்கின்னு இவங்க சம்பாதிக்கிற சம்பாதனைலாம் அதுக்கு போய் கடன்காராகி கடனை தீர்க்க முடியாமல் என்ன வாழ்க்கை இதெல்லாம். ரொம்ப மோசமான இதாகும். அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் வீட்டில் செய்கிறது. எங்கள் அப்பா அந்த அரிசி வந்து மேலே இருக்கிற தோல் எடுக்க, நான் வெள்ளை அரிசி சாப்பிட்டு பழகிட்டு டக்குன்னு மாறணும் போது யோசிப்போம். ஆனால் எங்கள் அப்பாவை எதிர்த்து பேச மாட்டோம். எங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அதை சரின்னு ஒத்துக்கும். எதுவுமே இல்லை இப்படின்றது வார்த்தையே கிடையாது. கேட்பார். அரிசி வந்து கொஞ்சம் நிறைய மூட்டையாக வாங்கிடுவார். ஏன்னா அங்கே விளைச்ச இடத்துலேருந்து அப்படி மூட்டையாக வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் டம்ப் பண்ணும்போது நமக்கு வீட்டுக்கு தேவையானது வந்து மேலே தோல் மேலே இருக்கிற இது பூமி அந்த இது மட்டும் எடுத்துட்டு வெள்ளையாக பாலிஷ் பண்ணாமல் மேலே வந்து ப்ரௌனிஷாக இருக்கும். அந்த ப்ரௌனாக இருக்கிற மாதிரி அரிசி வந்து விட்டமின் B12 இருக்குது. அதனால் அதுக்கு ஃப்ரீ மோஷன் ஆகும் உடம்பு. அந்த வெள்ளை சாதம் வந்து வயிற்றில் வந்து போய் அப்படி கட்டிக்கும், மோஷன் எல்லாம் வராது. அதில் வந்து ஃபைபர் சத்தே இருக்காது. இது அந்த மாதிரி பாலிஷ் பண்ணாமல் பாலிஷ் பண்ணாத அரிசி மாதிரி மேலே தோல் அந்த இது ப்ரௌனாகவே இருக்கும். அது மாதிரி சாப்பிட்றீங்களா நீங்கள்ன்ட்டு எங்கள் அப்பா எங்களை கேட்பார். கேட்டால் சரின்னு தலையாட்டும். ஆனால் அது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு நம்ம பாலிஷ் பண்ண அரிசி வெள்ளை பொன்னி பச்சை அரிசி அது மாதிரிலாம் சாப்பிட்டு பழகிட்டு சடனாக இந்த மாதிரி அரிசிக்கு வரணுன்னா யோசனையாக தான் இருக்கும். ஆனாலும் அப்பா சொன்ன பேச்சு வந்து இந்த தட்ட மாட்டோம் இல்லை, அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌனு ரைஸு அது அப்படியே தான் சாப்பிட்றது. ஆனால் அவ்வளோக்கும் அது நல்லது பாருங்கள். அந்த மாதிரி நம்ம செஞ்சால் பசங்க சாப்பிட்ற மாதிரி உடம்புக்கு எது ஃபைபர் சத்து இருக்கிற மாதிரி அவங்கள முதல்ல இருந்தே பழகிட வேண்டியது தான். பழகிட்டால் எதுவுமே பழக்கத்தில் இருக்குது. காலையில் எழுந்து பழகுங்க, காலையில் எழுந்துக்குவீங்க. லேட்டாக எழுந்துக்கிட்டே பழக்கமாகிடுச்சு லேட்டாக தான் எழுந்துக்குவோம். நம்ம பழக்கம்தான், எதுவுமே பழக்கத்தில் வர்றது தான். மாதுளம்பழம் நல்லா தோல் இருக்குது, அந்த இது உள்ளே இருக்கிற கொட்டை வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். அதை வந்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு கூட அது இதே மாதிரி அரைச்சி அது இது பவுட்ரு பண்ணிட்டு ஒரு ஸ்பூனை கலந்துட்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணால் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அவ்வளோ மருந்தாட்டம் யூஸ் ஆகும். அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, புது செல்ஸ் எல்லாம் உற்பத்தி ஆகும். இந்த 2 விஷயம் இப்படி இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டிலையே இருக்கிற பொருள்னு கணக்கு போட்டால் கிராம்புலேருந்து எல்லாம். நாங்கள் மலேசியா போயிருந்தேன் ஒரு டைமில், இவ்வளோ 86வது வருஷத்தில் 1986 சும்மா சுற்றி பார்க்கலான்ட்டு. அப்போ அங்கேருந்து முந்திரி, பாதாம், அப்புறம் வந்து கிராம்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்தியாவில் இருந்தால் எக்ஸ்போர்ட் ஆகி எங்களுக்கு இங்கே வருது, நீங்கள் இங்கே இருந்து அதை வந்து மறுபடியும் அங்கே இந்தியாவுக்கு வாங்கிட்டு போகிறீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது கதை. இங்கேருந்து எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஊரில் அது காஸ்ட்லியாக விற்கிறாங்க. நமக்கு அங்கே சீப்பாக இருக்குதுன்னு அங்கேருந்து வாங்கினாரு தான் இருக்குது. மாத்திரை மருந்துக்கும் கூட நம்ம ஊரில்
உற்பத்தி பண்ணுறது ஒரு தடவை கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடி ஒரு டாக்டர் சயின்டிஸ்ட்டு அவர் வந்து ஒரு 1 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. டக்குன்னு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜில் என்னன்னு கொடுத்தாங்க, மாத்திரை வந்து 3 ரூபாய் மாத்திரை 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்கன்ற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரே அடியாக எக்கச்சக்கமாக நோய்க்கு 3 ரூபாய் எங்கே இருக்கும், 3 லட்சம் எங்கே இருக்கும். அப்போது எத்தனை மடங்கு அதிகமாக அந்த மருந்து வந்து நம்ம நாட்டில் அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேன்சர் நோயாக இருந்தாலும் சில நோய்களை வந்து அப்படியே மிகைப்படுத்தி பேசி அந்த நோயுடைய இதை வந்து பயமுறுத்திட்டு, நோயாளிக்கு பயமுறுத்திட்டு, அதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே பெட்டில் சேர்த்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் அதுன்னு இதுன்னு மெடிக்கல் கணக்கில் மாத்திரைங்கள்லாம் விலை ஏற்றிட்டு இவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு 1 வருஷம் முன்னாடியே எனக்கு போட்டிருந்தாங்க. போட்டால் என்ன இது ஒரு மாத்திரை வந்து இவ்வளோ சீப்பாக இருக்கிற மாத்திரை இவ்வளோ ஆகிப்போய் அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படி வெளிப்படுத்துகிறாங்களேன்னு நினச்சேன். இப்போது ராஜஸ்தானில் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, மாத்திரை வந்து தயார் பண்ணுறது சீப்பாக 1.25 ரூபாய் கணக்கில் தயாராகிற மாத்திரை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2 ரூபாய் எங்கே இருக்குது, 2000 எங்கே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்காத. அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாம் வந்து இப்போ அந்த அளவுக்கு கொள்ள லாபம் அடிக்கிறாங்க மாத்திரை மருந்துகளில் அண்டு. நம்ம ஊரில் தயார் பண்ணுற மாத்திரை வந்து சீப்பாக தயார் பண்ணுற மாத்திரை எல்லாம் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து காஸ்ட்லியாக கொடுக்குற மாதிரி ஆகி போயிடுற மாதிரியும் இதையெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. அது வெளிநாட்டு பணம் இவங்களுக்கு லாபம் சொல்லிட்டு அது இப்போ இது புதுசாக இவங்க வெளிப்படுத்துறது பார்க்கும்போது நான் 86வது வருஷத்துலேயே 1986ன்னு 30 வருஷம் முன்னாடி அப்போவே அந்த நாட்டுக்கு இது மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகுதுன்றது அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. பாருங்கள் எவ்வளோ அநியாயமாக இருக்குது. இப்போ மாத்திரை மருந்துங்க விஷயம் அந்த அளவுக்கு பயங்கரமாக காஸ்ட்லியாக மனுஷன் வாழணும்னா மாத்திரை மருந்துலே வாழ்ந்துன்னு இருக்கான்னு சொல்லும்போது கடைசியில் பல நோய்களால் அவன் தாக்கப்படும் போது ஆஸ்பத்திரியில் தான் அவன் இறக்குறான். ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுறாங்க, ஆஸ்பத்திரி பெட்டில் சேர்த்து அந்த பெட் சார்ஜன்னு அந்த சார்ஜன்னு இந்த சார்ஜன்னு அன்னன்னைக்கு ஐசியூவில் வச்சுட்டு ஒரு லேடிக்கு அந்த லேடி பாவம் அவங்க அப்பா வந்து ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கொஞ்சம் ட்ரஸ்ட்டு இஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் வர சிலதெல்லாம் ஏமாத்தல் நிறைய நடக்குது. அதுவும் பெரிய டாக்டர் அங்கே 1 hour வருவாங்க சொல்லிட்டு அது ஒரு கணக்கு. பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அங்கே இருந்து இந்த ட்ரஸ்ட் அதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த 1 hour அந்த டாக்டர் வர்றதுக்கு ஜனத்தை வந்து முதலியே அப்பாயின்மெண்ட் வாங்கி அது பண்ணி இதை பண்ணி அவங்க வந்து அந்த டாக்டருங்க ஆப்ரேஷனுக்கு அந்த மாதிரி செய்கிற இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐசியூவில் அந்த அவங்க அப்பாவை அப்படியே விட்டுருந்தா கூட ஒரு இதாக இருக்குமா, கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தால் திரும்பி ஐசியூவில் சேர்த்து ஒரு நாளைக்கு இஷ்டத்துக்கு எழுதி கொடுக்குறாங்களாம். அங்கேயே மெடிக்கல் இது, அங்கேயே இருக்கிற மெடிக்கலில் மாத்திரை வாங்குறதுக்கும் வெளியில் அதே சேம் மாத்திரை தான், சேம் மருந்து தானா, மற்ற இடத்துல சீப்பாகவும் இருக்கான். ரொம்ப டிஃப்ரென்ஸு பல மடங்கு அதிகமாக விற்கிறாங்களாம். அது ஒரு தொழில் மாதிரி, அந்த ஒரு வியாபாரம் மாதிரி. அவன் தெரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு நினச்சி இப்படி பண்ணுறாங்களா என்னன்னே தெரியல. அவ்வளோ மோசமாக நடக்குது, பயங்கர மோசம். அதனால் அந்த மாத்திரை மருந்துங்கள்லேருந்து முதல்ல விடுபடுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற வீட்டு சமையல் கணக்கில் பொருட்கள் என்னன்னா கிராம்பு. கிராம்பு டெய்லி ஒரு 2 சாப்பிடுங்க. வாயில் சும்மா அப்படி போட்டுக்கோங்களேன், பல்லு வலி கூட போயிடும். பல்லு வலி வந்தால் கிராம்பு தைலம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பல்லு வலி வந்தால் அந்த இடத்துல 2 கிராம்பை வச்சுக்கிட்டு இப்போ வாயில் அப்படியே இது பண்ணிக்கிட்டு அங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தால் கூட
மெதுவாக கரைஞ்சிக்கிட்டு பல்வலி போயிடுது. உடம்புக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டு கிராம்பு, அவ்வளோ நல்லது. இன்னொன்று என்னதுன்னா லவங்கப்பட்டை. எல்லாம் இப்போல்லாம் தான் நாங்கள் கிராம்பு லவங்கப்பட்டை எல்லாம் இடிச்சிட்டு கஷாயம் போட்டுலாம் குடிக்கிறாங்க. லவங்கப்பட்டை கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கும். பல வகையாக லவங்கப்பட்டை அவ்வளோ குணம் இருக்குது. நம்ம தான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் சரியா. ஏதோ நான்வெஜ் சாப்பிடும்போது நான்வெஜ்ஜுக்காகன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இது தனியாக கஷாயமே போட்டு குடிக்கலாம். அப்புறம் மஞ்சள், பச்சை மஞ்சள். இப்போ ஜனவரி மாதம் பொங்கல் வரப்போது பச்சை மஞ்சள் வந்துடும், நல்லா யூஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு உங்களுக்கு அந்த பச்சை மஞ்சள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ வாங்கிக்கிலே இருக்கலாம், மார்க்கெட்டில் வாங்கிக்கினே இருக்கலாம். அது அதுக்கு கடைசியில் அது மிஷினில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் காய வச்சு பில்லையாக போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சி நல்லா கமகமகமாக வாசனையாக இருக்கும். 1 வருஷத்துக்கு இப்போ நீங்கள் அந்த மஞ்சள் அப்படியே இது பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லாமல். மஞ்சள் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அப்புறம் இது மஞ்சள், கிராம்பு, அப்புறம் லவங்கப்பட்டை, மிளகுத்தூள் அவ்வளோ நல்லது. அதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இதுவரை நானும் பார்த்துருக்கேன். அங்கே நாராயணமூர்த்தி கொடுக்குற மருந்துலேயும் மூலிகை பட்டை, அந்த பட்டை, இந்த பட்டை எதுவாக இருந்தாலும் அதுலேயும் மிளகுத்தூள் போட சொல்கிறேன். எங்கேயோ தூரத்தில், ரொம்ப தூரம் ஒரு ஊர், அந்த ஊர்லேயும் அவங்க கொடுக்குற பொடி அந்த இதுலேயும் மிளகுத்தூளை போட்டு தான் அந்த பொடியை தயார் பண்ணுறாங்க. இது கேரளாவில் ஒரு பொம்பளை இருக்குது, அது பிஸ்னஸ் உமன், அந்த வியாபாரமே பயங்கரம். அது வீடியோ போட்டு அந்த எக்கச்சக்கமாக ஒரு புக்கு அங்கே போனால் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அப்படின்னு இப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா பயங்கரம். அங்கே போனவங்கன்னா நிறைய செத்து போயிட்டாங்க பாவம். அவங்கெல்லாம் வேதனைப்படுறதா பார்த்தா எனக்கு